والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால், அவனுடைய அருளால் புனிதமிக்க ரமதான் மாதத்துடைய முதல் நோன்பை நோற்றவர்களாக அதிகாலையிலே நாம் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை நமக்கு வழங்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வல்ல அல்லாஹ் இந்த புனிதமிக்க ரமலான் மாதம் முழுவதும் அவன் மூமின்கள் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த நோன்பை சரிவர நிறைவேற்றுகின்ற ஆற்றலையும் உடல் ஆரோக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே பரிசுத்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்று நாம் எல்லோரும் தெரிந்திருக்கின்றோம். அந்த புனிதமிக்க அந்த மாதத்தில் வல்ல அல்லாஹ் எந்த குர்ஆனை மூலம் சிறப்பிக்கின்றானோ அந்த பரிசுத்த குர்ஆனோடு அதிகமாக தொடர்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது நம் மீது கட்டாய கடமையா இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த ரமலான் முழுவதும் அதிகாலையிலே ஃபஜ்ருக்கு பின்னால் ஒரு 10 நிமிடம் பரிசுத்த குர்ஆனோடு நாம் இணைந்திருக்க முயற்சிப்போம். அந்த அடிப்படையில் அல்லாஹுவை அழைப்போம் என்ற ஒரு மைய கருத்தை தலைப்பாக கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த குர்ஆனிலிருந்து ஒரு பிரார்த்தனை, குர்ஆன் கூறும் பிரார்த்தனைகள், அந்த குர்ஆன் கூறக்கூடிய அந்த பிரார்த்தனைகளிலே ரமலான் மாதத்துடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை வல்ல அல்லாஹுவால் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை, அதாவது துவா, அந்த துவா அல்லாஹ்வை அழைத்தல். அந்த அழைப்புக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த துவாக்கள், ஒவ்வொரு துவாவுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தையும் நாம் தெரிவோம், அந்த துவாவையும் நாம் தெரிவோம். அந்த துவாவை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். இப்படி ரமலான் முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துவாவை நாம் தெரியவிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த துவாக்களை முழுமையாக நாம் ரமலான் மாதத்திலே நாம் முடித்து இறுதியாக அந்த துவாவை யாரெல்லாம் மனப்பாடம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் தெரிந்திருக்கிறார்களோ, அதை ஒப்பிப்பெறக்கூடியவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு அன்பளிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதனால இங்க சொல்லப்படக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை, அந்த துவாக்களை உன்னிப்பாக அந்த குர்ஆன் வசனத்தில் எந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகிறது, எத்தனாவது வசனமாக இடம்பெறுகிறது என்பதையெல்லாம் கவனிக்க வேண்டும். கவனித்து அந்த துவாவை மனப்பாடம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ்வால் கற்றுத்தரப்படக்கூடிய பிரார்த்தனை. அது ஏனோ தானோ நாம் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்வாக்கு நம்ம கற்றுத்தருகிறான். நாம் நம் இஷ்டப்படி நம்முடைய வார்த்தைகளால் அல்லாஹ்விடத்திலே கேட்பதை விட, அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்ற அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது இருக்கிறது. அதை விட சிறந்தது எதுவும் இருக்க முடியாது. இந்த அடிப்படையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனை, சிறிய சிறிய பிரார்த்தனை குர்ஆனில் உள்ளது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்திலே நாம் ஒரு பிரார்த்தனையை தெரியவிருக்கின்றோம். இந்த முதல் ரமலான் மாதத்துடைய முதல் நாளிலே அந்த பிரார்த்தனை பரிசுத்த குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லப்படுகின்ற 7வது அத்தியாயத்தில் 23வது வசனமாக இடம்பெறுகிறது. எத்தனாவது அத்தியாயம்? 7வது அத்தியாயம் 23வது வசனமாக இடம்பெறுகின்ற ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை
இது ஆதி பிரார்த்தனை என்று சொல்லலாம். மனிதனுடைய ஆதி பிரார்த்தனை. ஆதி பிரார்த்தனைனா என்ன? மனிதர்கள் அத்தனை பேர்களும் பாவங்களால் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அதுல யாரும் விதிவிலக்கு அல்ல. அப்படி பாவம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய பாவம் நம் ஆதி பிதா ஆதத்திலிருந்து தொடர்கிறது. இந்த பாவம் எங்கிருந்து தொடர்கிறது? ஆதி பிதாவாக இருக்கின்ற நம்முடைய முதல் பாட்டிலே ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து அதன் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகிறான். வெளியேற்றி பூமிக்கு அனுப்புகிறான். அந்த குற்றத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு மாறு செய்த காரணத்தினால் உள்ள ஒரு பனிஷ்மெண்டாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டு அந்த முதல் பாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து அது தலைமுறையாக கடைசி மனிதன் வரை வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பாவத்தை செய்துவிட்ட காரணத்தினால் மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு ரொம்ப தூரமாகி விட மாட்டான். பாவம் செய்கின்ற இயல்புள்ள அந்த மனிதன் அந்த பாவ கரைகளை போக்குவதற்கு வழி என்ன? அதுதான் மனிதன் இந்த புத்திசாலியான மனிதன் தெரிய வேண்டிய விஷயம். நாம் இயல்பாகவே பாவம் செய்கின்ற குணம் கொண்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த தன்மையை நம்மள்கிட்ட ஆக்கியிருக்கிறார். அந்த பாவம் செய்து விட்டால் பரிகாரம் என்ன? அதுதான் ஒவ்வொருவரும் தெரிய வேண்டும். பாவம் செய்து விட்ட காரணத்தினால் அதை நினைத்து 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 நம்மை மாய்த்து கொள்ளக்கூடாது, நம்மை அழித்துக் கொள்ளக்கூடாது. சிலர் என்ன செய்கிறார்கள்? பாவத்தின் காரணத்தினால் தன்னையே மாய்த்துக் கொள்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு போய்விடுகிறார்கள். அதை பார்க்கிறோம். அதனால அல்லாஹ் தஆலா நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை பூமியிலே அனுப்புகிறார். அனுப்புற பின்னால் அவர் வருந்துகிறார். அவருடைய வருத்தத்தை, அவருடைய பாவ மன்னிப்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் 2 பேருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அதை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத்தின் வத்தாப அலைஹி, ஆதம் தன்னுடைய ரப்பிடம் இருந்து சில வார்த்தைகளை பெறுகிறார். அந்த வார்த்தைகளால் அல்லாஹ்வை அழைக்கிறார். வருந்தி அல்லாஹ்விடத்தை மன்னிப்பு கோருகிறார். அவர் கேட்ட அந்த மன்னிப்பை பத்தாப அலைஹி அல்லாஹ் ஏற்று அவருக்கு மன்னித்து விடுகிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அது என்ன வார்த்தை? அதுதான் நாம் தெரியவிருக்கிறோம். அது என்ன வார்த்தையால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரினார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். கானா ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஒவ்வொரு மூமினும் பிரார்த்திக்க வேண்டிய பிரார்த்தனை. இன்னும் சொல்ல போனால் ஆதி பிதா ஆதம் செய்த பிரார்த்தனை, ஆதி பிரார்த்தனை, முதல் பிரார்த்தனை, முதல் துவா, முதல் வேண்டுதல் அல்லாஹ்வுக்கு, முதல் பாவ மன்னிப்பு. அப்படியானால் அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது கவனிக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையிலே அல்லாஹ் அவர்கள் என்ன கேட்டார்கள்? ரப்பனா, என்னுடைய ரப்பே, எங்களுடைய ரப்பே. அவர்கள் 2 பேரும் கேட்டார். காலா ரப்பனா, அவர்கள் இருவரும் ஆதமும் ஹவ்வாவும் அல்லாஹ்வை அழைத்து கேட்டார்கள். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய நப்சுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், உன்னுடைய கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்து விட்டோம், பாவம் செய்து விட்டோம். வயில்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களுக்கு மன்னிப்பு வழங்காவிட்டால், எங்களுடைய பாவத்திற்காக அது இனி ஏற்று, அதை எங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்று அந்த பாவ கரைகளை போக்கி எங்களுக்கு நீ மன்னிப்பு வழங்காவிட்டால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நிச்சயமாக நஷ்டவாளிகளில் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம். இதுதான் பிரார்த்தனை. யார் சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை? அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் ஆதத்துக்கு. எதற்காக வேண்டி சொல்லிக் கொடுத்தான்?
பாவங்களில் இருந்து பரிகாரம் தேடுவதற்கான ஒரு பிரார்த்தனையாக சொல்லிக் கொடுத்தார். இந்த பிரார்த்தனையை அவர்கள் திரும்ப திரும்ப எதுவரை எவ்வளவு நாட்கள் கேட்டார்கள், அவள் வாழ்நாள் முழுக்க கேட்டார்கள். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவங்களை முற்றிலுமாக அழித்து போக்கி பாவமற்ற புனித மனிதராக யாரை அல்லாஹ் மாற்றி விடுகிறார்? ஆதத்தையும் ஹவ்வாவையும் மாற்றி விடுகிறார். இந்த பிரார்த்தனை ரப்பனா லரம்னா அம்புசனா வெயில்லம் தஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இதுதான் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப் 23வது வசனமாக என்ன செய்கிறது? இடம்பெறுகிறது. இதை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக செய்யாத பாவம் செய்யாத மனிதனே கிடையாது. அத்தனை பேர்களும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு முறையாவது இந்த பிரார்த்தனையை நாம் துவாவை ஓதி அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தினத்திலே இந்த குர்ஆன் வசனமாகிய முதல் பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய பிரார்த்தனையை நாம் தெரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் அதற்கான காரணத்தையும் அறிவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நமக்கு அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.